இப்போ ட்ரம் இருக்காரு, எந்த வயசு? இந்த அமெரிக்கா பிரசிடென்ட் எல்லாத்தையும் நினைச்சவங்க கூட கொள்ளுன்றாரு அவரு. இப்போ புரிஞ்சுக்கலாம். அவர் அந்த வயசுலயும் ஜாலியா அப்படி இருக்கும்போது நம்ம இருக்கிறதுக்கு நான் வெறும் 57 வயசு சின்ன பையன் தான் நம்ம. அடுத்து உங்களுக்கு தெரியும், எந்த கேஸுக்கு நான் போகிறதில்ல. சந்தோஷமாக பேரம்பேத்தியோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். தப்பான நியூஸாக இருக்குது. நியூஸ் 7 சாருக்கு மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கிறேன். எதனால நியூஸ் தமிழுக்கு மட்டும் கேட்டுக்கிறேன். என்கிட்ட கேட்டுட்டு எதனாலும் செய்யுங்க. கேட்காம செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி எனக்கு எவ்வளோ இந்தாருங்க, என் தலைமையில் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனு போக முடியாமல் போயிடுச்சு. பாருங்க, இன்னைக்கு ஃபங்க்ஷனு. இன்னைக்கு இது போக 3 ஃபங்க்ஷன் இருக்குது. டெய்லி ஃபங்க்ஷன் போக எங்கெல்லாம் கல்யாண கச்சேரி போக கல்யாணத்தை பிடிக்க கல்யாணம் ஒரு இப்போ வரையுமே உங்களுக்கு நான் இப்போ ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு 15 கல்யாணத்தை தாலி எடுத்து கொடுத்துருப்பேன். நான் அப்படி வாழ்ந்துக்கிருக்கேன். எந்த பிரச்சனைக்கும் வரல. சாமி நீ கேளுங்க, பதில் சொல்கிறேன். சார், இப்போ தொடர்ச்சியாக அந்த ரூமர்ஸ்க்கு என்ன காரணமாக இருக்கும்? கோயம்புத்தூர் எப்போ போனீங்க? 13 வருஷம் ஆச்சு நான் கோயம்புத்தூர் போய். அதுதான் ஏதோ பிரச்சனை பண்ணுறதாக ஏதோ பஞ்சாயத்து பண்ணுறதாக சொல்லி இல்லை, நான் போய் 13 வருஷம் ஆச்சு கோயம்புத்தூர் பக்கம் போய். அங்க நான் போக வாய்ப்பு இல்லையே. இல்லையே, அப்படி எந்த பிரச்சனை கிடையாது. அங்க லாட்ஜில ஏதோ ஆயுதங்கள்லாம் பதுக்கி வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காதா போலீஸ்க்கு தகவல் கிடைச்சதுனால உங்களை காலில் சுட்டு பிடிக்க சொன்னதா அப்படி ஒரு செய்தி ஓடும். நான் கோயம்புத்தூருக்கு போய் 13 வருஷம் ஆச்சு. தொடர்ச்சியாக அந்த என்கவுண்டர் சம்பவம்லாம் அரங்கேறிக்கிட்டே இருக்கு. அது சேட்டை பண்ணா சுடதானா செய்வாங்க. திருந்துனா விட்டுருவாங்க போலீஸு. இது எதனாலும் தப்பு பண்ணா போலீஸ் விடாம அப்புறம் என்ன செய்வாங்க? ரவுடிசத்தை விட்டுட்டு இதோட ஒதுங்கிட்டா விடுவாங்க. நான் ரவுடிஸ் தான் பண்ணுவேன், யாராலும் கொலை பண்ணுவேன், இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுவேன்னு சொன்னா போலீஸ் சுடுறதுக்கு அவங்க சுட்டு தானே பிடிப்பாங்க. பண்ணி தானங்க தீரணும். கிட்டத்தட்ட 10 கோடி மக்கள் இருக்கும் தமிழ்நாட்டில். வெறும் 1,40,000 போலீஸாக இருக்காங்க. இவங்க பூரா ஜெயிற சேட்டைக்கு என்ன பண்ண முடியும்? டெய்லி ஜெயினாக்கா அந்த கொலையை பண்ண இங்கே கொலையை பண்ண அப்படின்னும் போது போலீஸ் சுடாதான் தான் செய்யும். இப்போ யாரையும் நல்லவங்களை சுட்டா நம்ம சொல்கிற மாதிரி ஐயா நல்லவங்களை சுட்டாங்க போலீஸ்ன்னு சொல்லலாம். பூரா சுட்டையும் பூரா ரவுடி பைய, திருட்டு பைய, காவலி பைய இவ்வளோதான் சொல்கிறாங்க போலீஸு. திருந்திட்டப்ப நாங்கள்லாம் இருந்தோம். இந்த வேணாம், எந்த பிரச்சனையும் வேணாம்னு சொல்லி திருந்திட்டோம். இப்போ நாங்கள் இந்த போலீஸுக்கு டெய்லி நான் எங்கே போனாலும் தகவல் சொல்லிட்டு ஐயா இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், இதை போகிறேன், இங்கே தான் இந்த ஊருக்கு போகிறேன்னு நம்ம சொல்லிட்டு டெய்லி வர்றோம். அப்படி போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல உங்களுக்கு. சாமி இப்படி பந்தாவா நான் போகும்போது மக்கள் பார்ப்பாங்கல்ல, ஏடா வரிச்சு சொல்ல இப்படி இருக்கேன் என்னடா அப்படி கண்ணு போடுறாங்க சாமி. அவ்வளோதான், வேற என்ன இருக்க போகுது? டெய்லி இன்ஸ்டாவில் போடுறோம், அதில் போடுறோம், இதில் போடுறோம். எங்கே போனாலும் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு 1000 பேரை பார்க்குறோம், ஒரு 5000 பேர் ஃபங்க்ஷனுக்குள்ள நிற்கிறோம். அப்படின்னும் போது யார் இதுதான் சாமி, வேற என்ன இருக்கு? திடீர்னு உங்க பேர்ல இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி அதிர்ச்சியோ அதோட எனக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. எதனால ஒண்ணு வரணும்ல, ஒரு எதனாலும் இது பண்ணிருக்கணும். எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. எதா இருந்தாலும் கேட்டு செய்யுங்க சாமி. இப்படி சொல்லி என்னை போய் நிம்மதியா எனக்கு என் பிள்ளைகள்லாம் கல்யாணம் போன அப்புறம் கல்யாணம் கட்சி ஓடின அப்புறம் ஓடியாராங்க வீட்டுக்கு. பாவமா இருக்கு. 15 நாளைக்கு ஒரு போலீஸ் ஃபுல் செக்அப் பண்றாங்க. எல்லாமே பண்ணிட்டு போயிடறாங்க. போலீஸ்லாம் எந்த இதுலையும் கிடையாது. வீட்டுக்கு யார் வர்றது யார் போகிறது கேமரா பார்க்குறாங்க, வீட்டை செக் பண்ணுறாங்க. 15 நாள் ஒரு நாள் வீட்டுக்கு போலீஸ் வந்துடுவாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் போகிறாங்க. நம்ம போலீஸ் கட்டுப்பட்டு நடக்கிறோம்னே, வேற எதுவும் இல்லை.